ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 5th செமஸ்டர் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்குரிய எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். கேட்டிருக்க கொஸ்டின் ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியாதுன்னு தெரியிறப்போ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னாலும் அது ரிலவெண்ட்டாக அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது உங்ககிட்ட நீங்கள் ஒரு நோட்ஸை ரெஃபர் பண்ணி நீங்களாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கணும். இப்போ லாஸ்ட் மினிட்ங்கிறப்போ அப்படி நீங்கள் எடுக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறப்ப ஜென்ரலாக பாருங்கள், ஏதாச்சும் டாபிக்ஸ் ரிலவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை இதுக்கு அட்டன் பண்ணலாமான்னு பாருங்கள். அதாவது தெரியாத பட்சத்தில் கேட்குற கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காக மட்டும்தான். ஸோ கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ஆர்டர் அட்டன் பண்ணணும் கிடையாது, உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுதோ அது ரிலவெண்ட்டாக அட்டன் பண்ண பாருங்கள். பேப்பர் ப்ரெசென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சப்கெட்டிங் ஸ்போர்ட் எழுத பாருங்கள். கலர் பென்ஸ் யாரும் யூஸ் பண்ணாங்க, WH1 ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒய்லட் கலர், ப்ளூ கலரும் பிளாக் கலரும் யூஸ் பண்ணலாம். பிளாக்மே நீங்கள் வந்து உங்கள் ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ கலர் மோஸ்ட்லி நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது போக வந்து இந்த ஆரஞ்சு கலரு, ஒய்லட் கலர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கெலாம் WH ரிசல்ட் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஹால் சூப்பர்வைசர்கிட்ட இந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டு வச்சுக்கோங்க. கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருக்க வந்து ரீசெக்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி காலையில் உட்காந்து ரீகால் பண்ணிடுங்க. இப்போ உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, பயப்படாமல் படிங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ 5th செமஸ்டர் அப்படிங்கிறப்போ எலக்டிவ் பேப்பர்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து மாடரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் ஈஸியாகவும் வரும், ரொம்ப கஷ்டமெல்லாம் வராது. ஸோ அதனால் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் உங்களால் ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினை படிச்சிருக்கீங்கன்னா அந்த கொஸ்டினை எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். டெஃபனிஷன் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது போக நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.